கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ் சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 54:15 வசனத்தின் பிற்பகுதி. எவர்கள் உனக்கு விரோதமாய் கொடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவ்வளோ அருமையான வசனம் இல்லையாங்க? கலங்காதீங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் குறை கூறி பேசி திரிந்தாலும், துரோகம் பண்ணினாலும், புறங்கூறி திரிந்தாலும் அவ்வளவரும் உங்கள் பட்சத்தில் வரும்படியாய் கர்த்தர் செய்வார். சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 16:7 இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஆமாங்க, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நம்முடைய எதிரிகள் கூட நம்மளோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். யோசேப்பை பார்த்தோன்னா, இஸ்மவேலரிடத்தில் அவனுடைய சகோதரர்கள் இவனை விரோதித்து விற்று போட்டார்கள். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அதே யோசேப்புண்ட பாதத்தில் அவனுடைய சகோதரர்கள் பணியும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக கூடி இருக்கிற அவ்வளோ பேரையும் நீங்கள் பொறுமையாய் சகித்து கொண்டு ஆண்டவர் பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுகிற வேளையில் எல்லாரையும் உங்களுக்கு பட்சத்தில் கொண்டு வருவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு மாணவி 2ஆம் ஆண்டு BA 2ஆம் ஆண்டு முடித்துவிட்டு 3ஆம் ஆண்டு நுழைகிற வேளையில் விடுதியில் அவளது தோழிகள், அரை தோழிகள் எல்லாராலும் கைவிட்டவளாய் தனித்து விடப்பட்டாள். அப்பொழுது ஆண்டவரை பார்த்து அழுதாள். ஆண்டவரே, இப்படி என் நிலைமை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுதாள். கண்ணீர் விட்டு அழுதாள். தனித்து விடப்பட்டாள். ஒரு ரெண்டு சகோதரிகள் அவளை சேர்த்துக்கிட்டாங்க. கடைசியில் 3ஆம் ஆண்டு இறுதியில் எல்லாரையும் கர்த்தர் அந்த சகோதரியின் பட்சத்தில் வரச் செய்தார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு எல்லாருமே புரிந்து கொண்டாங்க, இந்த சகோதரி நல்லவள் என்று. அதுதாங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த காரியத்துக்காக வருத்தப்படுகிறீங்களோ, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி அழுதுட்டு மன்னிச்சிருங்க. எல்லாரையும் உங்கள் பட்சத்தில் கொண்டு வருவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.